ஜெய் பகவதி. இப்போ எதிரியால் நிறைய தொல்லை இருக்குது. சம்பந்தமே இல்லாத சண்டைகள் தானாக வந்து சேருது. பிரச்சனைகள் நாளுக்கு நாள் அதிகமாக இருக்குது. குடும்பத்திலேயே பார்த்தீங்கன்னா ஒரு பிள்ளையோ அப்பாவோ அம்மாவோ ஒன்று மாற்றி ஒன்று உறவினராலேயோ ஏதோ சண்டைகள் இருந்துகிட்டே இருக்குது. அப்படின்னா ஆஞ்சநேயருடைய வழிபாடு மிகவும் சிறப்பானது. அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆஞ்சநேயர் படம் பூஜை ரூமில் வச்சு வழிபடுங்க. அதுக்கு என்ன பண்ணணும், அதுக்கிட்ட ஒரு நாணயம், 5 ரூபா நாணயமோ 10 ரூபா நாணயமோ 1 ரூபாயோ நம்ம சௌரியம் போல் ஒரு தினமும் 1 ரூபா காசு, ஒரு துளசி இலை, ஒரு வெண்கடுகு, இது 3 வச்சு ஆஞ்சநேயர் படத்திட்ட வச்சு மனசில் பிரார்த்தனை பண்ணிட்டு அதை கருப்பு இல்லாமல் பச்சை மஞ்சள் கலந்த டப்பாவில், ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் இதை போட்டுருவாங்க. அந்த டப்பா முழுது அந்த காசு வர்ற வரைக்கும் போட்டுருவாங்க. அது முடிஞ்சதுக்கப்புறம் அதை ஒரு அன்னதானத்துக்காக செலவு பண்ணி எல்லாருக்கும் அன்னதானம் போட்டு வந்தோம் அப்படின்னா அந்த சத்ருவால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள்லாம் நிவர்த்தி ஆகும். ஜெய் பகவதி.